ரகசியம். அதோ மூப்பனே வந்துட்டார். என்ன சொன்னீங்க? மூப்பனா? மூப்பன்னா மூத்தவர்னு அர்த்தம். இங்க இருக்கிற 13 நாட்டுக்கும் அவரு தான் எல்லாம். 13 நாடா? இந்தியா ஒரு நாடு தானே. இந்த காட்டுப்பகுதியில் இருக்கிற சின்ன சின்ன கிராமங்களை எல்லாம் நாங்க நாடுன்னு தான் சொல்லுவோம். அவர் தான் எங்க எல்லாருக்கும் ஆண்ட. எங்க மூப்ப சாதாரண அல்ல சாமி. இந்த காட்டுல எப்ப எது நடக்குங்கிறது அவருக்கு மட்டும்தான் நல்லா தெரியும். ஆமா. கும்பிடுறேன் சாமி. சாமி அப்புறம் எதுக்கு ஆள் விட்டு அனுப்பிச்ச? என்ன விசேஷம்? மூப்பா, இவங்க நகரத்துல இருந்து வந்திருக்காங்க. இவங்க கூட வந்ததுல ஒருத்தர் சொல்ல சொல்ல கேட்காம காத்துக்கட்டு பக்கம் போயிட்டாரு. இவங்க மட்டும் திரும்பி வந்துட்டாங்க. அவர் அங்கேயே மாட்டிக்கிட்டாரு. ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். ஆமா, காத்துக்கட்டுன்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்ன? அதை சொல்லியே ஏன் பயமுறுத்துறீங்க? தம்பி, காட்டை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிற இடத்துக்கு பேர் தான் காத்துக்கட்டுன்னு சொல்லுவோம். மலையில ஏறி போகும்போது காத்து குறைஞ்சுக்கிட்டே வரும். ஒரு இடத்துக்கு மேல காத்தே இருக்காது. சாதாரண மனுஷங்க போனா மூச்சடைச்சு செத்து போயிடுவாங்க. சித்தருங்க, யோகிங்க, அந்த மாதிரி பெரிய பெரிய சாமிக்கு தான் காத்து இல்லாத அந்த இடத்துக்கு போக முடியும். உங்களால அங்க போக முடியாது. நீங்க இங்க தானே இருக்கீங்க, உங்களால அங்க போக முடியாதா? நாங்களே ஒரு எல்லைக்கு மேல அந்த இடத்துக்குலாம் போக முடியாது. எங்க கிட்ட பெரியவங்க கொடுத்த மூலிகை பொடி இருக்கு. அதை உபயோகிச்சா கொஞ்ச தூரம் போலாம். அதுக்கு மேல அந்த காத்துக்கட்டு பக்கம் தாக்கு பிடிக்க முடியாது. மீறி போனா இதோ உங்களுக்கு இப்படி ஆச்சு இல்லையா? இதே மாதிரிதான் சாமி, எங்களுக்கும் ஏடா கூடமா ஆயிடும். சாமி, என்னாச்சு உன் கையில? ஏதோ பால் பட்டுருச்சு, கைய வெந்துருச்சு. இவங்க ஏதோ மூலிகை போட்டிருக்காங்க, ஆனாலும் வலி தாங்க முடியல, ரொம்ப எரியுதியா. ஏய், சீக்கிரமா போய் உதய மரத்தை பட்டே கொண்டா. சரியாண்டா. மூலிகை போட்டதுனால நீ தப்பிச்சுக்கிட்ட. ஐயா, இந்தாங்கய்யா. இதெல்லாம் எதுக்கு கட்டுறீங்க? ஏற்கனவே எரிச்சல் தாங்க முடியல. பயப்படாத சாமி, உதய மரத்து பட்டை எதுக்கும் உதவாதுன்னு விஷயம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா யாருக்கும் தெரியாது, உதய மரத்து பட்டை வலிய குறைச்சு சீக்கிரமா குணமாக்குறதுல ரொம்ப கெட்டியானது. இந்த பட்டை மஞ்சளா இருக்குல்ல, சாரெல்லாம் இறங்கி வெள்ளை ஆயிடுச்சுன்னா காயம் குணமாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் கழட்டி நெருப்புல போட்டுருங்க. ஒரு விஷயத்த மறந்துடாத சாமி, தண்ணி போடாம பாத்துக்கணும். இது எதுக்கு? அதான் சொன்னல மூப்பா, இவங்க கூட வந்தவர் ஒருத்தர் நான் சொல்ல சொல்ல கேட்காம காத்துக்கட்டு பக்கம் போனாருல்ல, அவர் இது வரைக்கும் காணோம். அவர் கண்டிப்பா செத்து போயிருப்பாரு. அந்த சடலத்தை எடுத்துட்டு வர்றதுக்காகத்தான் நம்ம ஆளுகளை எல்லாம் கூப்பிட்டுட்டு சாக்கு மூங்கில் எல்லாம் எடுத்துட்டு போறோம். ஜக்கம்மா, எக்ஸ்கியூஸ் மீ, அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? காத்துக்கட்டு பக்கம் போனவங்க சாமி யாரும் உயிரோட திரும்பினதில்லை. உங்க கூட வந்தவரோட சடலம் கூட அங்கதான் கிடக்கும். அந்த இடம் எங்களுக்கு கோயில் மாதிரி. அங்க சடலம் கிடந்தா எங்க நாட்டுக்கு நல்லது இல்லைங்க, சாமி குத்தமாயிடும். ஆமா, வாஸ்தவம் தாங்க. சித்தர் சாபத்துக்கு ஆளானா மழையே பெய்யாதுங்க. ஒரு தடவை எங்க ஆளுகளை ஒருத்தர் மேல போய் செத்து போயிட்டாருங்க. அவனை எடுக்கிறதுக்கு நாங்க போகாம 12 வருஷத்துக்கு மழையே பெய்யலைங்க. அதுல இருந்து நாங்க எந்த சடலத்தையும் அப்படியே விட்டுறதில்ல சாமி. யார் இறந்தாலும் போய் எடுத்துட்டு வந்துருவோம். உரியவங்க வந்து கேட்டா கொடுப்போம், இல்லைன்னா அந்த சடலத்தை மலை மேல இருந்து தூக்கி வீசி எறிஞ்சிருவோம். சரி சரி, கிளம்புங்க. சகுனம் பார்த்து நடந்துங்க. சீக்கிரமா சடலத்தை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வாங்க. சரிங்க மூப்பா, நீங்க சொல்லும்படியே செஞ்சிடறோம். சாமி, நீங்களும் எங்க கூட தேடுறதுக்கு வரீங்களா? ஐயோ, எங்களுக்கு பயமா இருக்கு, நாங்க வர மாட்டோம்.
நீங்க தான் எங்க ப்ரொஃபசர் செத்து போயிட்டாருன்னு சொல்றீங்களே, அவர் அந்த கோலத்துல பாக்குற தைரியமோ சக்தியும் எங்களுக்கு கிடையாது. என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? பார்த்தா படிச்சவள மாதிரி இருக்கீங்க. உங்க கூட வந்தவங்க எல்லாம் அப்படியே விட்டுட்டு நீங்க வாட்டுக்கு போறேன்றீங்களே, இதுதான் உங்க நகரத்தோட நாகரிகமா? இல்ல நாங்க வரல. இரு. வேண்டாம். சரி விடுங்கப்பா, அவங்க தான் பயப்படுறாங்கல்ல. சரிங்க மாப்பா, பார்த்து நடந்துங்க. அப்படியே செய்யறோம் மாப்பா. உத்தரவு வாங்கிக்கிறேன். ஆ ஆ ஆ ஆ ஹும் ஹா ஹும் ஹா ஹும் ஹா ஹும் ஹா ஹும் ஹா ஹும் ஹா. ஐயா அங்க பாருங்க. ருத்ரம் ஒரு மகா ரகசியம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ருத்ரம் ஒரு மகா ரகசியம் தொடர்கிறது. ஏய் சோழ, ஐயா, இங்க பாரு. தலைவரே, இது அவரோட தான் இருக்குமா? இருக்காது. அவர் நேற்று தானே காணாம போனாரு. அதுக்குள்ள இந்த மாதிரி எப்படியா எலும்பு கூட இருக்க முடியும்? அதானே. மூக்கா, 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் ஒருத்தர் காணாம போயிட்டாருல்ல, அவரா தான் இருக்கும். புலிகளி அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கும் நம்ம ஆளுங்க ஒருத்தர் அனுப்பிச்சு ஃபாரஸ்ட் ஆபீஸ்க்கு போய் தகவல் சொல்லிட்டு வர சொல்லு. சரியா? சரி வாங்க. ஆமா போ. டேய், என்னடா படுத்துட்டு இருக்க? சீக்கிரம் கிளம்பு. எங்கடா? மலையிலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு இடியட். கேக்குறான் பாரு கேள்வி. ஊருக்கு கிளம்புடா. ஏய், நம்மளதான் போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்லடா. அவங்க சொன்னா நம்ம இங்கே இருக்க முடியுமா? நம்ம பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்கோம்டா. முதல்ல அதை புரிஞ்சுக்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். டேய், என்னடாச்சு? ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? டேய், அதெல்லாம் போற வெளில பேசிக்கலாம்டா. கெட் அப் மேன். பாரு, நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்கு. மழை கண்டிப்பா வராது. இப்ப கிளம்புனாதான் சீக்கிரமா வழியை கண்டுபிடிச்சு இருட்டுறதுக்குள்ள கீழே போய் சேர முடியும்.
டேய் இதுல தண்ணி படக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. தண்ணி தானே படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கார்த்தி. வெயில் படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? இப்ப ஏன்டா அவசரப்படுற? இந்த பர்றா, ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன். ஆதிவாசிங்க வைத்தியம், முரட்டு வைத்தியம் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நம்ம முதல்ல கீழே போனோம். அங்க போனாதான் உனக்கு இங்கிலீஷ் வைத்தியம் பார்க்க முடியும். இந்த காட்டு மிராண்டி பயல்களை நம்பி இந்த மரப்பட்ட சாருன்னு உட்காந்துருந்த உன் கையை சீல் பிடிச்சு கையை எடுக்க வேண்டியிருக்கும்டா. ஞாபகம் வச்சுக்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துற? இங்க இருக்கிறவங்களை பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாதுடா. பொதுவா காட்டுவாசிங்கள சில பேர் நரபலி கொடுக்கறவங்க இருக்காங்க, மனுஷக்கறி சாப்பிடுறவங்க இருக்காங்க. ஏண்டா டிஸ்கவரி சேனல்ல பார்த்ததில்ல? எதுக்குடா தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்கிட்ட? புரியுதா? இங்க இருந்து ஏதோ ஆபத்துன்னு சொன்னீங்க, அது இதுதானா? டேய், ஐயோ சொல்றத புரிஞ்சுக்கடா. ஏய் குருமுட்டை, சொல்றத புரிஞ்சுக்கடா. அவங்க எல்லாம் வந்துட போறாங்கடா. ஏன்டா இப்படி பண்ற? பேசுறதுக்கு நேரம் இல்ல, சீக்கிரம் கிளம்புடா. வாடா. என் பேக் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். வா வாடா. ஹே வா, சீக்கிரம் சீக்கிரம் வாடா. சீக்கிரம் வா கார்த்தி, சீக்கிரம். ஏய் வா, பாத்தோ. ஏய் உண்மையா போடா. ருத்ரம் ஒரு மகா ரகசியம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. ருத்ரம் ஒரு மகா ரகசியம் தொடர்கிறது. வாங்கய்யா, என்ன விஷயம்? மூப்பங்கிட்ட ஒரு தகவல் சொல்லணும். ஐயா ஐயா எந்திரிங்க. உங்களை பார்க்கறதுக்கு ஏலமலை நாட்டு தலைவர் வந்திருக்காரு. வணக்கம் ஆண்டே. சொல்லு. அந்த காத்துக்கட்டு பக்கம் போயிட்டு வந்தோம். அவர் சடலம் கூட கிடைக்கலையா? ஒரே குழப்பமா இருக்கியா? அவர் என்ன ஆனார்னே தெரியலீங்க. ஒருவேளை அவர் பணத்தை மிருகம் தூக்கிட்டு போயிருக்குமோ? நீ சொல்றது இருக்கட்டும். சகுனத்தை பாத்தியா? நல்ல சகுனமா கெட்ட சகுனமா? சகுனங்களா? என்னடா சொல்ற? சகுனத்தை பத்தி தெரியாது? என்னடா யோசிக்கிற? வெடிவெள்ளி தெரிஞ்சா செம்போத்து கத்துனா, உச்சி வெயில்ல மழை பெஞ்சா நல்ல சகுனம். கோட்டான் கத்துனா, துர்நாற்றம் அடிச்சா, போற வழியில கறி கடந்தா அதெல்லாம் கெட்ட சகுனம். உனக்கு தெரியாதா? காத்து கட்ட பகுதிக்கு போனியே, உனக்கு என்ன சகுனம் கிடைச்சது? நல்ல சகுனம் தாயா கிடைச்சது. என்ன சகுனம்? செம்போத்து கத்துச்சியா? அப்படியா? அப்புறம் வேற ஏதாவது? பாறையில நாகலிங்க பூவை பார்த்தது. அப்ப நீ தேடி போனால் கிடைக்க மாட்டாரா? என்ன சொல்றீங்க மூப்பா? அவர் சாகலடா. அவர் சாக மாட்டாரு. அந்த ஆள் உயிரோட தான் இருக்காரு. அதுக்கு சாட்சிதான் பாறையில நாகலிங்க பூ கிடக்கிறது. நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே மூப்பா. நாகலிங்க பூ கிடந்தா என்னடா அர்த்தம்? சித்தரோட தரிசனம் அவருக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். சரி, இதெல்லாம் போய் பாத்தியே, காட்டு லிங்கத்தை போய் பாத்தியா? இல்லைங்கய்யா, பார்க்கலையா. உனக்கு வயசாயிடுச்சுடா. நீ முதல்ல காட்டு லிங்கத்தை பார்த்திருக்க வேணாமா? சித்தர் வந்திருந்தா காட்டு லிங்கத்துக்கு முன்னாடி விளக்கறியண்டா. சித்தர் எப்ப வந்தாலும்
காட்டு லிங்கத்தை வணங்காம போக மாட்டாருன்னு உனக்கு தெரியாது? பாறை மேல நாகலிங்க பூ கடந்ததுன்னு சொல்ற. அப்ப கண்டிப்பா சித்தர் அந்த மனுஷனுக்கு தரிசனம் கொடுத்திருப்பாரு. இதையெல்லாம் எப்படி அனுமானிக்கிறீங்க மூப்பா? எங்களுக்கும் சொல்லித் தரக்கூடாதா? ஏய், முதல்ல உனக்கு நம்ம பரம்பரை பத்தி தெரிஞ்சிருக்கணும். நம்ம பரம்பரை எப்படிப்பட்டதுன்னு உங்கள யாருக்காவது தெரியுமா? நம்ம பரம்பரையால தாண்டா சிவராத்திரின்னு ஒன்று இந்த நாட்டுக்கே வந்தது. நம்ம முன்னோர்கள்ல ஒருத்தருக்கு சிவனோட தரிசனமே கிடைச்சிருக்கு. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு சமயம் நம்ம முன்னோரெல்லாம் ஒன்னா சேர்ந்து வேட்டைக்கு போனாங்க. அதுல ஒருத்தர் கும்பல்ல இருந்து பிரிஞ்சு போயிட்டாரு. ராத்திரி ஆயிடுச்சு, திரும்பி வர வழி தெரியல. ஒரு பக்கம் மிருகங்களோட சத்தம் வேற. பயந்து மரத்துல ஏறி உட்கார்ந்துக்கிட்டாரு. அவர் இடுப்புல இருந்த குடுவேல கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. அதுதான் அவர் பசிக்கு சாப்பாடு எல்லாம். காலையிலிருந்து காட்டில் அடைஞ்ச களைப்பாலும் பசி மயக்கத்தாலும் தூக்கம் இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. அந்த ராத்திரில பயங்கர மிருகங்களோட கர்ஜன சத்தம் அவரை தூங்க விடாம அலறி எழுப்ப வச்சு பயமுறுத்திக்கிட்டே இருந்துச்சு. எங்க தூக்கத்துல மரத்துல இருந்து கீழே விழுந்துருவோமோங்கிற அச்சம் வேற. தூங்காம இருக்க மரத்துல இருக்கிற இலையெல்லாம் பிச்சு பிச்சு ஒன்னொன்னா கீழே போட ஆரம்பிச்சார். அவர் இலையில பறிக்கிறதுக்கு அங்கேயும் இங்கேயும் போறப்போ அவர் இடுப்புல கட்டியிருந்த குடுவையிலிருந்து தண்ணி எல்லாம் கீழே ஊத்திருச்சு. தூங்காம இருக்க ராத்திரி பூரா அவர் பண்ண காரியம் கடுமையான தவம் பண்ணா கூட கிடைக்காத சிவன் தரிசனம் அவருக்கு கிடைச்சது. எப்படி மூப்பா? அவர் உட்கார்ந்திருந்த மரத்துக்கு கீழே காட்டு லிங்கம் ஒன்று இருந்தது. அது சித்தர்கள் தண்ணீரை விளக்கேற்றி வழிபடக்கூடிய சக்தி வாய்ந்த லிங்கம். அவர் உட்கார்ந்திருந்த மரம் வில்வ மரம். ராத்திரி பூரா அவர் தூங்காம இருக்க பிச்சு போட்ட வில்வ இலையும் இடுப்பு குடுவையில இருந்து தண்ணியை விழுந்து சிவலிங்கத்துக்கு பூஜையா மாறிச்சு. அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண பூஜை அவருடைய பாவத்தெல்லாம் போக்கி சிவனை ஒளிமயமா அங்கு வரவழைச்சது. அவரை கையோட கைலாயத்துக்கும் கூட்டிட்டு போக வச்சது. அன்னையில இருந்துதான் சிவராத்திரியே இந்த நாட்டுல உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த காட்டுலிங்கம் தான் நமக்கெல்லாம் கடவுள். அது எல்லாரையும் காக்கிற சாமி. நம்மள கூட இருந்து பார்த்துக்கோ. நமக்கெல்லாம் இந்த காட்டுல அந்த சாமி தான் துணை. அதனாலதான் நம்ம ஆயுதம் சூலாயுதம். அதுக்கப்புறம் இந்த நாட்டுக்கு வர்ற சித்தருங்க அந்த காட்டு லிங்கத்துக்கு விளக்கேத்து வழிபடாம போக மாட்டாங்க. நாளைக்கு காலையில போய் அந்த காட்டு லிங்கத்தை பாருங்க. சித்தர் விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்தா கண்டிப்பா அந்த ஆளு உயிரோட இருக்காருன்னு தான் அர்த்தம். சரியா? இப்ப கிளம்புங்க. போயிட்டு வரோம்ப்பா. புறப்படுங்க. ஐயா வரங்க ஐயா. போயிட்டு வாங்க.
नमस्ते भगवन् शम्भो बाहुभ्यामुत ते नमः।